ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா குவேர்னஸ். இந்த குவேர்னஸ் அப்படின்ற டேர்ம் வந்து எப்படி வந்துச்சு, அதை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க, இது ஒரு தியரியாக எதுக்காக கன்வெர்ட் ஆச்சு, அந்த தியரியாக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி plenty ஆஃப் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ குவேர்னஸ் அப்படின்றது வந்து ஒரு டேர்ம். இதில் குவேர் தியரி அப்படின்னு சொல்லி ஒரு தியரியே இருக்குது. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவேர்னஸ் அப்படின்றதுக்கு மீனிங் என்னென்னா, ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஒன் ஆர் ஆட் ஒன். நார்மலாக இருக்கிற ஹியூமன் பீயிங்காக இருக்கலாம், கஸ்டம், ட்ரெடிஷன், யூஷுவலாக நடக்கிற எல்லா விஷயத்துல இருந்தும் வேறுபடுத்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, தனியாக தெரியும் அந்த விஷயம், ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும், அன்ஈவனாக இருக்கும், ஆடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாரும் குவேர்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹியூமனாக இருக்கலாம், திங்ஸாக இருக்கலாம், இல்லை நார்மலாக நடந்துகிட்டு இருக்கிற ஏதோ ஒரு கஷ்டமாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஓகேவா, அன்ஈவனாக இருக்கிற ஆடாக தெரிகிற ஒரு விஷயத்த குவேர்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல மார்ஜினலைஸ் லிட்ரேச்சரில் அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மோஸ்ட்டாக மார்ஜினல் பீப்புள் அப்படின்னு சொல்லும்போது மேபி அது கிளாஸ் டிவிஷனாக இருக்கலாம், இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் அந்த ரேசிசமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சொசைட்டியில் ரொம்பவே லீஸ்ட் பொசிஷனில் இருக்கிறவங்க, வாய்ஸ் அவுட் பண்ண முடியாதவங்கள மார்ஜினல் பீப்புள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்கிற கரண்ட் சொசைட்டியில் ரொம்ப சஃபர் ஆகிட்டுருக்கிற ஒரு பீப்புள், ரொம்ப சஃபர் ஆகிட்டுருக்கிற ஒரு கம்யூனிட்டி யார் அப்படின்னா, வித்தியாசமான ஹார்மோன் சேஞ்சஸால் பாதிக்கப்படுறவங்க. அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் இருப்பாங்க, கே ரிலேஷன்ஷிப், லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறவங்க, அவங்க மாற்றிக்கிறவங்க. அவங்க மெயிலாக பிறந்திருக்கலாம், அப்புறம் ஃபீமேலாக மாறலாம், ஃபீமேலாக பிறந்துட்டு மெயிலாக மாறலாம். ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாரையுமே குவேர்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க எல்லாருமே நார்மலாக இருக்கிற பீப்புளில் இருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணப்படுறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வேறு மாதிரி இருக்கிறாங்க. ஸோ நார்மலாக நம்ம சொசைட்டியில் வந்து யூஷுவலான ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ ஒரு மென் ஒரு விமனை மேரேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஒரு மேனும் ஒரு உமனும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து நார்மலான விஷயம், ஆக்சுவலாக அதுதான் நடக்குது, எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இதுவே ஒரு மென் டு மென், ஒரு விமன் டு விமன் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அன்யூஷுவலான ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா, யாராலையும் நார்மலாக டாலரேட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். மேபி இப்போ வந்து அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டு இருக்குது. ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து அதை நம்ம மெஜாரிட்டி பார்த்துருப்போம், அதை வந்து யூஷுவலான ஒரு விஷயமா அங்கே நடக்கும். பட் அது வெளியே நடக்கும்போதோ, இல்லை ஈவன் நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் நடக்கும்போதோ அதை வந்து நம்ம நார்மலாக பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நியூஸ் மாதிரி நம்ம பேசிட்டு போயிடுவோம். இல்லை அந்த பர்டிகுலர் பர்சன் நம்மளுக்கு க்ளோஸாக இருந்தாங்கன்னா ஏன் அவங்க இதை அக்செப்ட் பண்ண மாட்றாங்க, இந்த மாதிரிலாம் பேசுவோம். ஆனால் அது எப்போ நம்மளுக்குன்னு வருதோ, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வருதோ, அப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட் நம்மளுக்கு வராது இல்லையா. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர், லெஸ்பியன், கே, இந்த மாதிரி எல்லா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, எல்லா ஹார்மோன் சேஞ்சஸால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே இந்த குவேர்னஸ் டேர்முக்குள்ளே கொண்டு வராங்க. இவங்க எல்லாருமே நார்மலாக இருக்கிற அந்த மேரேஜ் லைஃப்குள்ளே இவங்களால போக முடியாது. அவங்களுக்குன்னு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நானும் நார்மலாக இருக்கணும், நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி இருக்கணும்னு நினச்சாலும் அவங்களோட ஹார்மோன்ஸ் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்காதனால தான் அவங்க அப்படி மாறுறாங்க. ஸோ அவங்களுக்கா பிடிச்சி அப்படி மாறலை, அவங்களோட ஃபிசிக்கலி அவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் நடக்கிறதுனால அப்படி மாறுறாங்க. ஓகேவா, ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எல்லாரும் இதை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் எங்களுக்குள்ளே நடக்குதுன்றதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான பீப்புளுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்காக எழுதப்பட்டது தான் இந்த குவேர்னஸ் தியரி அப்படின்றது. ஓகேவா, இப்போ ஸ்டார்டிங் பீரியடில் வந்து எல்லாருக்கும் இதை பற்றி கேள்விப்படும்போது ரொம்பவே ஆக்வர்டான ஒரு விஷயமா இருந்துச்சு இல்லையா. இப்போ வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டேர்ம் வந்து நிறைய கேட்குறோம், சோஷியல் மீடியாஸில் நிறைய கப்பல் பார்க்குறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு வருது. பட் ஸ்டார்டிங்கில் ஒரு கப்பல் அதை இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே வியர்டாக ஃபீல் ஆகிருக்கும். அது எப்படி ஒரு மென் டு மென், ஒரு விமன் டு விமன் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியும் அப்படின்ட்டு plenty ஆஃப் கொஷின்ஸ் நம்மளுக்கு வரும். அதை பற்றின ஒரு ஐடியாவே இருக்காது, பிளாங்காக இருக்கும். அதை பார்த்தாலே ரொம்ப ஆக்வர்டாக வியர்டாக நம்மளுக்கு ஃபீல் ஆகும் இல்லையா. ஸோ இப்படி இருந்த உங்களோட மைண்ட் செட்டுக்கு நாங்கள் புரிய வைக்கிறோம், எங்களுக்குள்ளே என்ன நடக்குது, எங்களோட தாட்ஸ் எப்படி இருக்குது, எங்களோட ஃபிசிக்கல் சேஞ்சஸ் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பீப்புள் எல்லாருக்குமே
புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட சஃபரிங்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த தியரியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த தியரி மூலமாக எல்லா இடத்துலையும் வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லாம் புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த தியரியை நம்ம படிக்கிறது மூலமாக, குவேர்னஸ் அப்படின்ற ஒரு டேர்மை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலமாக நம்மளுக்கு வந்து ப்ராடர் திங்கிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. எல்லா விஷயத்தையும் இதை வந்து ஒரு நேரோ மைண்டடாக இந்த மாதிரி எப்படி இருக்க முடியும், இவங்க எல்லாருமே நார்மலான பீப்புளே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு நேரோ மைண்டடாக அவங்கள ரொம்ப கேவலமாக ஜட்ஜ் பண்ணாமல், இது அவங்களுக்குள்ள நடக்கிற ஹார்மோன் சேஞ்சஸ், இது அவங்களே நினச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா அதுக்கு அதை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக, ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டெப்பாக இருக்கிறது தான் இந்த குவேர்னஸ் அப்படின்ற தியரி. ஓகேவா? குவேர்னஸ் தியரியில் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ரைட்ஸ் வேணும். நாங்கள் ஒரு மார்ஜினல் பீப்புளாக இருக்கிறோம், எங்களுக்கான ரைட்ஸ் எங்களுக்கு இல்லை, எங்களை எல்லா இடத்துலையும் ஒதுக்கி வைக்க தான் செய்கிறாங்க, எங்களை காமன் பீப்புள் மாதிரி ட்ரீட் பண்ண மாட்றாங்க, எங்களை வித்தியாசமாக பார்க்குறாங்க, வியர்டாக பார்க்குறாங்க, அந்த லுக் எல்லாமே எங்களுக்கு வேண்டாம், நார்மல் பீப்புள் மாதிரி, காமன் பீப்புள் மாதிரி நான் இப்படி ஒரு சேஞ்சஸ்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி என்னை எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போவும் என்னை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியில் இருப்பாங்க இல்லையா, அந்த பீப்புளோட அந்த வாய்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக தான் இந்த குவேர்னஸ் தியரி இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாம் தான் இதில் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இதில் 2 டேர்ம். இதில் ஹெட்ரோசெக்ஷுவல் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, நார்மலான விஷயம். இப்போது ஒரு மென் டு விமன், விமன் டு மென், ஆப்போசிட் ஜெண்டருக்குள்ளே ஒரு அட்ராக்ஷன் வர்றது, லவ் வர்றது, மேரேஜ், செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், இந்த மாதிரியான யூஷுவலான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது எல்லாமே ஹெட்ரோசெக்ஷுவல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆப்போசிட் ஜெண்டருக்குள்ளே நடக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை. ஹோமோசெக்ஷுவல் அப்படின்னு சொல்கிறது வந்து சேம் ஜெண்டர், மென் டு மென், விமன் டு விமன், இந்த மாதிரி சேம் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறத வந்து ஹோமோசெக்ஷுவல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி 2 விஷயம் வருது. இவ்வளோ நாளும் நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த ஹெட்ரோசெக்ஷுவல் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குன்னு மட்டும்தான் நம்மளுக்கு தெரிஞ்சுது. பட் ஹோமோசெக்ஷுவல் அப்படின்ற இந்த ஒரு டேர்ம் இப்போ யூஷுவல் ஆகிட்டு இருக்கிறதுக்கு இந்த குவேர்னஸும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரம்ப காலத்தில் வந்து நம்மளுக்கு இதை பற்றின பெருசாக அவேர்னஸ் இருந்திருக்காது. யூஷுவலாக என்ன நடக்கும், ஒரு மென்னும் விமனும் மேரேஜ் பண்ணிப்பாங்க, ஒரு ஜென்ரேஷன் க்ரியேட் பண்ணுவாங்க, எல்லா ஜென்ரேஷன்லேயும் இதே மாதிரியான ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுக்கு யூஷுவலாக தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் மக்கள் எல்லாருக்கும் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்குது, இந்த மாதிரியான ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி எப்போ தெரியும்னா, சில ரைட்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை ஓப்பனாக அவங்களோட ஒர்க்ஸில் எழுதும்போது தான் மக்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட் இருக்குது அப்படின்றதே தெரிய வருது. ஃபர்ஸ்ட் இந்த குவேர்னஸ் தியரியை வந்து அட்ரெஸ் பண்ணது ஜெண்டர் ட்ரபிள் அப்படின்னு சொல்லப்படுற ஜூடித் பட்லரோட 1990 பப்ளிஷ் ஆன ஒரு புக்கில் வந்து இந்த குவேர்னஸ் தியரியை பற்றி பேசியிருக்கிறாரு. ஸோ அவர் பேசினதுக்கப்புறம் தான் நிறைய ரைட்டர்ஸாக இருக்கட்டும், தியரிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்றது வந்து தெரிய வருது. மேபி இந்த மாதிரியான ஒரு பீப்புளோட லைஃப் அவருக்குள்ள ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக வாய்ஸ் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி கூட அவர் இந்த ஒர்க்கை வந்து எழுதியிருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆரம்ப காலத்தில் ஃபர்ஸ்ட் எங்கே பேசினாங்க அப்படின்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நிறைய இது வந்து பேசப்பட்டுச்சு. மக்களோட லைஃப் ஸ்டைலும் இந்த மாதிரி இருந்துச்சு. மென் டு மென், விமன் டு விமன், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, லைஃப் லீட் பண்ணாங்க. அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் வந்து நார்மலான ரிலேஷன்ஷிப், நார்மலாக யூஷுவலாக இருக்கிற அந்த லவ்வை தாண்டி, ஒரு மென்க்கு விமன் மேலே வர்ற லவ், இல்லை விமனுக்கு மென் மேலே வர்ற லவ், எல்லாத்தையும் தாண்டி இந்த பர்சன் என் கூட இருந்தால் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு செக்ஷுவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காது, வேறு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் பர்சன் என் கூட இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன். இப்போ ரீசெண்டாக வந்த திட்டம் 2 அப்படின்ற ஒரு மூவியில் வந்து இந்த ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கிளைமேக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுலேயும் இதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் பேசியிருப்பாங்க. ஸோ அவங்க லாஸ்ட்டில் சொல்கிற விஷயம் அதுதான், எனக்கு வந்து இந்த மேரேஜ், லவ் அதெல்லாம் தாண்டி உன்னோட இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும்தான் அவங்களே சேஞ்ச் பண்ணி அந்த லைஃப்குள்ளே போவாங்க. ஸோ இந்த மாதிரியான பீப்புள் எல்லாருக்கும் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கு தெரியாது.
ஓகேவா? ஸோ நாங்க எல்லாருமே ஹார்மோன் சேஞ்சஸால தான் இந்த மாதிரி மாறுறோன்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அத அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி இந்த மாரியான ஒர்க்ஸ் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்றாங்க. மூவிஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி அவேர்னஸ்க்காக எடுக்குறாங்க. ஸோ இப்படி தான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்து இந்தியன் கல்ச்சருக்குள்ளேயும் இது கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சது. ஓகேவா? இப்போ ஆல் ஓவர் த வேர்ல்ட் இது ஒரு ஜென்ரலைஸ்டான ஒரு விஷயமா மாறிடுச்சு. இப்ப எல்லாருக்குமே இந்த எல்ஜிபிடிக்யூ அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? அதுனா என்ன? அது எதுக்காக இப்படி நடக்குது? அப்படின்ற ஒரு பேசிக் அவேர்னஸ் எல்லாருக்குமே இருக்கும். அத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணல அதெல்லாம் செகண்டரி. பட் அது என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுது இல்லையா? ஸோ அப்படி ஒரு ப்ராட் மைண்ட் எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் அத பத்தி தெரிஞ்சுக்கணும். நார்மலா பாருங்க. இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பீப்பிள பார்த்தாங்கன்னா, அவங்கள நார்மலா பாருங்க. வியர்டா பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1990ஸ்ல தான் இத வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் புக்ஸ்ல எழுதணும். அத பத்தி மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. வேரியஸ் ஃபீல்டு நார்மலா இவங்க எல்லாத்தையும் நம்ம ஹார்மோன் சேஞ்சஸ் உள்ள பீப்பிள் இல்ல டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது. லெஸ்பியன், கே ரிலேஷன்ஷிப் இருக்குது, பைசெக்சுவல், ஹோமோசெக்சுவல் இந்த மாதிரி நம்ம அதுக்கு நெறைய டெர்ம்ஸ் குடுக்குறோம். அதில நெறைய டிவிஷன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் ஜெண்டர் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு டாபிக்ல வந்து நம்ம படிக்கிறோம். ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றது மக்களுக்கு தெரியணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக இத வந்து ரொம்ப எலாபரேட்டா, கிளியரா மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து பிளென்டி ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ஸ், அப்ளிகேஷன்ஸ். இப்போ நார்மலா ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அத பத்தி நெறைய யூடியூபர்ஸ் வந்து பேசுவாங்க. ஒவ்வொரு யூடியூபர்ஸும் அவங்களோட பெர்செப்ஷன்ல இருந்து அந்த விஷயத்த பேசுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த இஷ்யூ ஒண்ணு நடக்குது அப்படின்னா, இது வந்து இவங்களால தான் நடந்திருக்கும். இதுக்கு ரீசன் இதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈச் அண்ட் எவ்ரி பெர்சனோட பெர்செப்ஷன்ல இருந்து தான் அவங்க பேசுவாங்க. பட் ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத அந்த பர்ட்டிகுலர் பெர்சனுக்கு மட்டும் தான் தெரியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்து வரும். பிளென்டி ஆஃப் ஐடியாலஜிஸ் வரும். எல்லாத்தையுமே ஒரு ப்ராட் மைண்ட்ல பாருங்க. நேரோ மைண்ட்ல எங்கள இன்டர்பிரட் பண்ணாம ஒரு ப்ராட் மைண்டா எங்கள பத்தி யோசிங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, இவங்க எல்லாருமே இத பேசி முடிச்சுட்டு லாஸ்ட்டா வர்ற விஷயம் வந்து செக்ஷுவாலிட்டி. எப்படி அவங்க ஒரு நார்மல் லைஃப்ப லீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின்குள்ள தான் வருவாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ். இந்த ஒரு சேஞ்சஸ்ல செக்ஷுவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்ல. அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே நார்மல் ஹியூமன் ஃபீலிங்கோட வித்தியாசமா இருக்கும். இந்த மாதிரியான பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்குமே வரணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நெறைய தியரிஸ்ட்டா இருக்கட்டும், கிரிட்டிக்ஸா இருக்கட்டும், சோஷியல் வியூவர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட ஓன் ஐடியாலஜி வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த ஐடியாலஜி வச்சு தான் அவங்களோட ஒர்க்ஸ வந்து பிரசன்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஒர்க்ஸ்ல என்ன இருக்குதோ அத மக்கள் நம்புறாங்க. ஸோ இந்த குவார்னஸ் தியரில என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நாங்க என்ன நினைக்கிறோம், எங்களுக்குள்ள ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த தியரி. இந்த தியரிய நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் எல்லாமே பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? இந்த மக்கள் எல்லாருமே நெறைய ஆத்தர்ஸா இருக்கட்டும், கிரிட்டிக்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நெறைய ஒர்க்ஸ் பப்ளிஷ் பண்றாங்க. இவங்க எல்லாருமே இந்த எல்ஜிபிடிக்யூக்கு வந்து ஆப்போசிட்டா இருக்கிறாங்க, அகெயின்ஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னா, இவங்க எல்லாரும் இத எதுக்காக பண்றாங்கன்னா, ஒரு நல்ல கல்ச்சுரல் அண்ட் ட்ரெடிஷ்னல் சொசைட்டிய வந்து கிரியேட் பண்ணணும். ஏன்னா, இப்போ நடக்கிற இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் எல்லாமே இந்த கல்ச்சர வந்து டேமேஜ் பண்ணுதோ, அத கொலாப்ஸ் பண்ணுதோ, நார்மலா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு கல்ச்சர டேமேஜ் பண்ற விதமா தான் இது எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எந்த ஒரு கல்ச்சர், ட்ரெடிஷன வந்து பெருசா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் வந்து ஆப்ட்டா இருக்கும். பட் நம்மளுக்கு இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் இத அக்செப்ட் பண்ணிக்க மாட்றாங்க. பட் அவங்க வந்து புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே சொசைட்டிய ஒரு நல்ல விதமா கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான ஒரு டைம் கிடையாது. இண்டிவிஜுவல் மைண்ட் செட்ட புரிஞ்சுக்கணும். அவங்கவங்களோட லைஃப அவங்க லீட் பண்றதுக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராட் திங்கிங்க வந்து இவங்க சொல்றாங்க. 90ஸ்ல ஒரு ஸ்காலர் குளோரியா ஆன்சல்டா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெர்சன் வந்து குவார் தியரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டேர்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ எல்லாரும் இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா என்னன்றதை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிய வருது. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி கேலன் ரூபின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரைட்டர் வந்து ஒரு எஸ்ஸே பப்ளிஷ் பண்ணுறாங்க. திங்கிங் செக்ஸ் நோட்ஸ் ஃபார் அ ரேடிக்கல் தியரி ஆஃப் பொலிட்டிக்ஸ் அண்ட் செக்ஷுவாலிட்டி
அப்படின்ற ஒரு டைட்டிலில் ஒரு எஸ்ஸே வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க 1984. இந்த ஒர்க்குமே பெரிய அளவில் எல்லார்கிட்டேயும் பேசப்படுது. நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து இதுக்கு வந்து அப்போஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஒரு விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாலே அதை பற்றின அவேர்னஸ் வந்து மக்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி லிட்ரேச்சரில் எப்போ குவார்னஸ் பற்றி பேச ஆரம்பித்தாங்களோ அப்போ எல்லாருக்கும் இதை பற்றி தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 1990s தெரேசா டி லாரன்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தங்க வந்து ஃபர்ஸ்ட் குவார் தியரி கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்தினாங்க. முன்னாடிலாம் இதை பற்றி பேசுகிறதுக்கு எல்லாரும் யோசிப்பாங்க இல்லையா, செக்ஷுவாலிட்டின்ற ஒரு வேர்டு எடுக்கிறதுக்கே எல்லாரும் யோசிப்பாங்க. பட் இது வந்து இப்போ ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. எல்லாரும் அதை பற்றி ஓப்பனாக எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க. முன்னாடி கேர்ள்ஸ் கிட்ட தான் பேசணும், பாய்ஸ் கிட்ட தான் பேசணும், அந்த மாதிரி செப்பரேட்டாக கூட நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரியான எந்த ஒரு சீக்ரெட்ஸுமே இருக்காது. எல்லாருக்கிட்டேயும் எல்லாமே ஓப்பனாக பேசுகிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. மேபி சோஷியல் மீடியா, மேபி எஜுகேஷன்ஸ், அவங்க பார்க்குற விஷயம், கேட்குற விஷயங்கள்லேருந்தே எல்லாம் எல்லாருக்கும் தெரிகிறதுனால இதில் மறைச்சி வச்சு டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட்டு 1990 அந்த ஒரு பர்சன் இனிஷியேட்டிவ் எடுத்து குவார் தியரி கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க. அது மூலமாக நிறைய எஜுகேட்டட் அண்ட் அன்எஜுகேட்டட் பீப்புளுக்கு அதை பற்றின ஒரு அவேர்னஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த மார்ஜினல் பீப்புளாக இவங்க இருக்காங்க இல்லையா, நாங்கள் இன்னுமே அந்த விளிம்பில் தான் இருக்கிறோம். எங்களை யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்றாங்க, எங்களை புரிஞ்சிக்க மாட்றாங்க. டிரான்ஸ்ஜெண்டரை பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரைக்குமே நம்ம வியர்டாக பார்த்துட்ருக்கோம். சில பேர் ரொம்ப அழகாக இருந்தாங்கன்னா ஆச்சரியமாக பார்க்குறோம். ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. நார்மலாக அவங்கள ஒரு பொண்ணுன்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்மளும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக ஒரு பொண்ணு அழகாக இருந்தால் எப்படி பார்க்குறோமோ அப்படி தான் பார்க்கணும். அவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக இருந்து இவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடாது. ஸோ அவங்கள எப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்களோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, நிறைய ஆத்தர்ஸ் வந்து இந்த குவார் தியரியை பற்றி எழுதியிருப்பாங்க. பட் அது அவங்களோட ஒப்பீனியனில் இருக்கும். ஸோ அவங்கள பற்றி கரெக்டாக தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்களோட ஒர்க்கில் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா அது இன்னுமே மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குவார் தியரி வந்து எதுக்காக அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணணும். அவங்களுக்கு என்ன தோணுது, அவங்களுக்கு ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு, இப்போ அவங்க என்ன ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்காக தான் இந்த தியரி வந்தது. ஓகேவா? ஸோ சில ஆத்தர்ஸ் வந்து சில ராங் ஒப்பீனியன்ஸை இந்த சொசைட்டி மேலே திணிச்சு வச்சுருப்பாங்க. இவங்கன்னா நம்மளுக்கு வேண்டாதவங்க, இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கள நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நம்ம மைண்டில் திணிச்சு வச்சுருக்கிற நிறைய விஷயங்களை வந்து எரேஸ் பண்ணணும். பிளைண்டாக நம்ம நம்பிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் இனி வேண்டான்னு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த தியரியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சில ஆத்தர்ஸ் வந்து அவங்களோட ஒர்க்ஸில் இதை ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக, டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்களோட ரிலேஷன்ஷிப், அவங்களோட ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க வந்து அகெயின்ஸ்டாக பேசுகிறாங்க. எதுக்காக எங்களை வந்து இவ்வளோ ஹார்ம்ஃபுல்லாக நீங்கள் ட்ரீட் பண்ணணும், உங்களோட வேர்டிங்ஸால் எங்களை ஏன் ஹர்ட் பண்ணணும், இது எல்லாமே வேண்டாம், எங்களை புரிஞ்சுக்கோங்க, ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட்டாகவும் அட் த சேம் டைம் அவங்களுக்கான ரைட்ஸையும் அவங்க கேட்குறாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு நல்ல புக் இருக்குது அப்படின்னா அந்த புக்கில் வந்து இந்த மாதிரியான கான்செப்டை பேசுகிறதுக்கு யோசிப்பாங்க. மேபி அது ஒரு ஹிட்டன் கான்செப்டாக அந்த ஒர்க்கில் இருக்கலாம். ஸோ அந்த ஹிட்டன் கான்செப்ட், அந்த ஹிட்டன் மெசேஜை வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நம்ம ரீட் பண்ணணும். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா அதுக்கு அந்த ஒர்க்கில் நம்ம குவார் தியரியை யூஸ் பண்ணணும். அப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆத்தர் அதில் எந்த ஒரு இன்டெப்த் மீனிங்கை கொடுத்துருந்தாங்களோ அதை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். முன்னாடிலாம் இந்த மாதிரியான மூவிஸ் வராமல் இருந்துச்சு. பட் இப்போது அவங்களோட மென்டாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாமே அவங்களுக்குள்ளே நடக்குது, இதெல்லாம் அவங்கள அறியாமல் நடக்குதுன்னு சொல்லி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணுன்ற ஒரே ரீசனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணியும் இப்போ நிறைய மூவிஸ், சீரீஸ், வெப் சீரிஸ் எல்லாமே வந்துட்டுருக்குது. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக அவங்க கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாருக்கும் தெரியணும், எல்லாருக்கும் இதை பற்றின அவேர்னஸ் வரணும், எங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா லிட்ரேச்சரில் இது என்டர் ஆகணும். இந்த குவார்னஸ் பற்றின ஒரு அவேர்னஸ் லிட்ரேச்சர் மூலமாக மக்களை போய் சேர்ந்தால் மட்டும்தான் எல்லாரும் இதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதில் இருக்கிற ரியாலிட்டி என்னன்னு எல்லாருக்கும் தெரியணும், அது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும். அதர்வைஸ் ஒவ்வொருத்தங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற வரைக்கும் யாராலையும் இதை புரிஞ்சிக்க முடியாது. இது ஒரு கல்ச்சுரலையோ ட்ரெடிஷனையோ இது வந்து பேக்வேர்டாக கொண்டு போகிறதோ இல்லை
இல்லை அதை இன்னும் ஆக்வர்டாக மாற்றுறதோ கிடையாது. இது நார்மலாக இருக்கிற ஒரு விஷயம் இப்போ எல்லாருக்கும் தெரிய வருதுன்றதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த குவார்னஸ் தியரி மூலமாக லிட்ரேச்சர் ஒரு டூலாக வச்சு மக்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். அவங்க சொசைட்டியும் நம்மளுக்கு ஈக்குவலாக நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு ஈக்குவலாக வர முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒப்பீனியன், அவங்களோட ஐடியாலஜி இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.